கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி கீரையை பயன்படுத்தி ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த துவையலுக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே பயன்படுத்தாமல் முற்றிலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டிஃபன் ஐட்டம் ஈவன் சாதத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 2லேருந்து 3 துண்டு போல் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கிங்க்கு என்ன ஆயில் பயன்படுத்துவீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னாலும் தூள் பெருங்காயம் கூட இதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அது எப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ அந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அதே ஆயிலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி விதைகள் சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ காரத்துக்காக 6லேருந்து 7 வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பருக்களும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க. பூண்டு பருக்கள் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 3லேருந்து 4 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம நல்ல ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி விதைகள் சேர்த்துருக்கோம். அது கூடவே பூண்டும் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா வறுக்கும்போது இன்னுமுமே நல்ல வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த துவையில் சாதத்து கூட தான் பயன்படுத்த போகிறேன். அதுக்காக புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் டிஃபன் ஐட்டத்துக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா இந்தளவுக்கு புளி தேவைப்படாது, குறைவாக பயன்படுத்திக்கோங்க. நான் சாதங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக புளி பயன்படுத்தியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வறுந்து வந்திருக்கு. இதை எல்லாமே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மிச்சம் இருக்கிற ஆயிலில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி எல்லாமே நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஆயில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஆயிலில் ஒரு அரைக்கட்டு போல் கொத்தமல்லி இலைகள் நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்று பாதியமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியில் நிறைய மண் இருக்கும். நல்லா 4லேருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம், அல்லது ஒன்று பாதியமாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கரண்டியை பயன்படுத்தி நல்லா இதை வதக்கிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கம்மியாக ஆயில் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கீரையோட நிறம் மாறக்கூடாது, அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு பயன்படுத்தியிருக்கேன். சாதத்துக்கு பயன்படுத்துறதுனால 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒருவேளை டிஃபனுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். நல்லா முழுமையாக ஆறி வரட்டும். இந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட நமக்கு நிறம் மாறக்கூடாது. இது நல்லா முழுமையாக ஆறி வரட்டும். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி, உளுந்து, அதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ரஃப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம்ல கொத்தமல்லி கீரை, அதையும் சேர்த்துட்டு நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூள் பெருங்காயமும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அரைக்கும் போது உப்பு செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ அதே கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1.5 டீஸ்பூன் அளவு கடுகும் உளுந்தும் சேர்த்து நல்லா இதை பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கிறோம்ல கொத்தமல்லி கீரை, அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஜாரெல்லாம் அலசிட்டு தண்ணி சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் ஜார் அலசிட்டு தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். நம்ம எல்லாமே ஆல்ரெடி வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். ஜஸ்ட்டு இதுக்கு தாளிதம் கொடுத்தாலே போதும். நீங்கள் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா இதை கொதிய விட தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு தாளிதம் கொடுத்தாலே போதுமான அளவாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ.